ஹாய்ங்க. நம்ம மல்லிகைப்பூ தோட்டத்தில் எப்போவுமே காலையிலயும் நைட்டும் தான் வந்து தண்ணி பாய்ப்போம். ஆனால் இப்போது கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கனால பார்க்குறதுக்கு அந்த ஏரியாவே ட்ரையான மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு 3 மணி வாக்கிலேயே தண்ணியெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோங்க. இந்த 2-3 நாளாகவே நாங்கள் 3 மணிக்கு தண்ணி எடுத்து விட்றது, ஒரு 3:30 வாக்கில் தண்ணி பாய்ச்சதுக்கப்புறம் ஒரு 4-4:30ங்கையில் செடியை சுற்றி இருக்கிற களைகளை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கொஞ்சம் களை எடுத்து விட்டு வச்சா தானே ரவுண்ட் ரவுண்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தி கட்ட முடியும். அதுக்காக வேண்டிதாங்க இன்றைக்கி 3 மணிக்கே தண்ணியெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம். தண்ணி விட பார்த்தா செடியில் அங்கங்கே சின்ன சின்னதாக மல்லிகைப்பூ மொக்குகள்லாம் நிறையா இருந்தது. அதை பொறிக்காமல் விட்டாலும் மலர்ந்து அங்கேயே கீழே விழுந்து கிடக்கும். அதனால் சரி ஓகே பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மொக்கெல்லாம் இருந்தது. அதை பொறித்து கையோட கட்டியும் வச்சுட்டேங்க. ஈவினிங் ஒரு கோயிலுக்கு போகிறதா இருந்ததுங்க. அதனால் சரி ஓகே பொறிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சுங்க. இந்த மாதிரியே யாருக்கெல்லாம் இந்த மல்லிகைப்பூ பார்த்த உடனே அதை பொறிச்சு கட்டி அழகாக வைக்கணும் அப்படின்னு தோணுது அப்படிங்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.